Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. உங்களோட சக்தியால என் பிரச்சனை எல்லாம் தீர்த்து வச்சிட்டா நான் காலம் பூரா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருப்பேன். அதுக்கு தானே நான் இருக்கேன். இந்த பரிகார பூஜையை மட்டும் சரியா செஞ்சு முடிச்சிட்டா நீங்க நினைச்சது நடக்கும். அது போதும் சாமியாரே, அது போதும். எனக்கு பிரச்சனையா அந்த இலக்கியா தான். பிறந்ததுல இருந்து என்ன டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அவன் என்னை விட்டு ஒழிஞ்சு போனா அன்னைக்கு தான் நான் சந்தோஷமா இருக்க போறேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இலக்கியாவை வீட்டை விட்டு துரத்துங்க. நான் தான் அந்த வீட்டுக்கு ராணியா இருக்கணும் இல்லமா? அடி பாவி, சரியான கொலைகாரியா இருப்பா போல இருக்கே. பாரு அவ இப்படி எல்லாம் பேசுறா. ஏன் மருமக இலக்கியா என் கௌதமோட பொண்டாட்டி. இவ நேர்ல மட்டும் வரட்டும், இவ்வளவு அப்படியே கொன்னு போட்டுருவேன். அத்தை நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. கவலைப்படாதம்மா, பூஜை முடிஞ்சதும் அந்த இலக்கியா வீட்டை விட்டு ஓடுவா. அதுலயே நீ கர்ப்பமா வேற இருக்க. ஆமா, இந்த பூஜைக்கு கர்ப்பமா இருந்தாதான் அதிக பலன் கிடைக்கும். ஹே சாமியாரே, கர்ப்பமா இல்லனா பலன் கிடைக்காதா? ஏன் அப்படி கேக்குற? சும்மா கேட்டேன் சும்மா. வயித்துல குழந்தை இருந்தா காளி வரத்தை அள்ளி கொடுப்பா. வெறும் வயிறா இருந்தா கிள்ளி கூட கொடுக்க மாட்டா, அழிச்சு எடுத்து புடுவா. அவ்வளவுதான் வித்தியாசம். நீ கர்ப்பமா தானே இருக்க. ஆமா சாமியாரே, ஆமா. அப்ப பூஜை ஆரம்பிக்கலாமா? நான் மந்திரம் சொன்னதும் இந்த காளி முன்னாடி இந்த பூவை எடுத்து போடுங்க, சரியா? சரி சாமியாரே. ஓம் காளி மகா காளி, ஓம் காளி மகா காளி, ஓம் காளி மந்திர காளி, ஓம் காளி மகா காளி. அந்த பூவை எடுத்து போடுங்க. ஓம் திரிசூலி, ஓம் முப்புரத்து நாயகியே, ஓம் காளி, ஓம் பூரணியே. போடுங்க. காளி என்ன பண்றாரு? உண்மையான சாமியார் மாதிரி மந்திரம் கிந்திரம் எல்லாம் சொல்றாரு. ஏன் இலக்கியா சீக்கிரமா வர வைக்க வேண்டியதான விஷயத்த. இருங்க பொறுமையா இருங்க பாப்போம். காளி காளி ஏ அஞ்சலி, நீ காளியவே ஏமாத்த பாக்குறியா? நான் என்ன சாமியாரே பண்ணேன்? நான் யாரையும் ஏமாத்தலையே. பொய் சொல்லாத, காளி கோபத்துக்கு ஆளாகாத, அவ அழிச்சிருவா. சாமியாரே, என்ன சாமியாரே சொல்றீங்க? நாங்க எதுவும் ஏமாத்தலையே சாமியாரே. ஆத்தா பொய் சொல்லுவாளா? உன் பொண்ணு என்கிட்ட ஒரு விஷயத்தை மறைக்கிறா. சூப்பர். நான் என்ன சாமியாரே பண்ணேன்? நடிக்காத, நான் சொல்லவா? நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொன்னியே, அது பொய்யே. நீ கர்ப்பமா இல்ல சொல்லு. இல்லாத கர்ப்பத்தை எதுக்கு இருக்குன்னு பொய் சொன்ன? காளியவே ஏமாத்துறியா? ஐயோ சாமியாரே, அஞ்சலி கர்ப்பமா தான் இருக்கா. பொய்யே, அது பொய். அவ வயித்துல புழு பூச்சி கூட கிடையாது. என்ன அஞ்சலி சாமியார் இப்படி சொல்றாரு? அது வந்துமா, இது பார், இது காளியோட கோட்டை. இங்க யாரு நுழைஞ்சாலும் அவங்க ஜாதகமே எனக்கு தெரிஞ்சிரும். என்னை ஏமாத்தலாம்னு மட்டும் நினைக்காத, உண்மையை சொல்லு. நீ கற்பங்கிறது பொய் தானே? என்கிட்ட பொய் சொன்ன தண்டனை மோசமா இருக்கும். உயிர் பலி கூட ஆகும். ஜாக்கிரதை. உண்மையை சொல்லு, சொல்லு உண்மைய. அஞ்சலி,
நீ மாசமா தானே இருக்க? பொய் சொல்லல. கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லுடி. கேக்குறல? நான் தான் கர்ப்பமாவே இல்லையே, எப்படி சொல்றது? என்னம்மா இது இலக்கியா, இப்படி முழிக்கிறா அவ? ஒருவேளை அவ உண்மையிலேயே கர்ப்பமா இல்லையா? ஐயோ அத்தை, அவ வாயாலே சொல்லுவா, பேசாம பாருங்க அத்தை. சொல்லு. என்னது வாயை திறக்க மாட்டேங்கிறா? நம்ம நடிப்பு பத்தலையோ? இன்னும் கொஞ்சம் ஏத்தி பார்ப்போம். அஞ்சலி, வாயால இப்ப உண்மை வரல, நீ ரத்தம் கக்கி சாவ. அடா காளே, உண்மையை சொல்லு. உண்மையை சொல்லு, கர்ப்பமா இல்லையா சொல்லு. உண்மையை சொல்லு. நான் உண்மையை சொல்லிடுறேன். நான் உண்மையை சொல்லிடுறேன் அத்தை. சொல்லு சொல்லு சொல்லு. நான் கர்ப்பமா இல்ல. என்னடி சொல்ற? அடி பாவி, வயித்துல குழந்தை இருக்கிறதா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கு அத்தை. நான் சொன்னேன்ல, கொலைகாரி. கடவுளே, என்ன இலக்கியா அது? எவ்வளவு ஆசையா இருந்தேன், நம்ம குடும்ப வாரிசை சுமக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்படி போய் சொல்லிருக்கா? அத்தை, நான் தான் சொன்னேன்ல, அவ கர்ப்பமா இல்லைன்னு. நீங்க தான் என்ன நம்பவே இல்ல. கடைசியில உண்மை வெளியே வந்துருச்சு பாத்தீங்களா? கடவுளே, கொலைகார பாவி பாவி, நம்ம குடும்ப வாரிசை சுமக்கிறான்னு சொல்லி நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன். இவ இப்படி சொதப்பிட்டாளே. கடவுளே. ஏய், என்னடி தலையில கல்ல தூக்கி போடுற? உண்மையை சொல்லுடி. இல்லம்மா, நான் மாசமா இல்ல. இதனால போய் சொன்னேன். ஐயோ கடவுளே, எதுக்கு இப்படி பண்ண? எதுக்கு இப்படி பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஐயோ ஆண்டவா. காளைகிட்டயே போய் சொல்லிட்டேல, அப்படி உனக்கு என்ன ஆணவம்? ஓரா நடிக்கிறேன். ஓம் காளே, வீம் காளே. என்ன? ஐயோ, ஐயோ, அந்த சாமியார் ஓவர் ஆக்ட் பண்ணி சொதப்பிட்டார் அத்தை. அஞ்சலி கேமராவை பார்த்துட்டு இருக்கா. ஐயோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.